ஆமே அண்யா, இட்ஸ் மீ ஃபேரே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபேக்ஸ். என்னடா இந்த அக்கா எத்தனால குக்கீஸ் கேர்ள்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேறு பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாடா, இதுக்கப்புறம் என்னோட நேம் ஃபேரி. ஓகே, இதுக்கப்புறம் இதில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க, என்ன நீங்கள் ஃபெய்ரினே கூப்பிடலாம். ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி போட்ட இந்த ட்ரெய்லரு யூ ஆர் மை மாஃபியா கிங். இதோட ட்ரெய்லர் வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டேன். ஆக்சுவலாக என்னோட ஸ்டார்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி நம்ம எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு பர்சனுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும். ஹே பன்னி, விஷிங் யூ எ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே. உன் லைஃப்பில் கண்டிப்பாக நீ நினச்ச எல்லாமே நடக்கும், ஓகேவா? உனக்கு ஒரு நல்ல சிஸ்டராக எப்போவுமே நான் கூடவே இருப்பேன். விஷிங் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே செங்கிச்சுக்காயோ மை லவ்லி சிசி. ஓகேவா? உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்டா. உனக்காக எப்போவுமே நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன், ஓகேவா பன்னி? ஆக்சுவலாக நீ கேட்ட வீடியோ தான் இது. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இன்றைக்கி உன் பர்த்டே இன்றைக்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஓகேடா, இப்போது இந்த ஸ்டோரிக்கு எதுவுமே இன்ட்ரோ தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு நைட் டைம் டாக் டீமை தான் காட்டுறோம். அங்கே ஒரு 2 சின்ன பசங்க அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன், மாமா மாமா எங்கே மாமா நம்ம போயிட்டுருக்கோம்? அம்மா அம்மா பார்க்கலாம், என்ன ஆச்சு? எதுக்கு என்ன எப்படி கூட்டிகிட்டு வரீங்க? என்னால் ஓட முடியல மாமா, எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு பையன் அந்த பையனோட அப்படியே வாயில் கையை வச்சு பிடிச்ச ஒரு சந்துக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிற்க வச்சுக்கிறான் சத்தம் போடாமல். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சைடில் காட்டணுன்னா அங்கே ஒரு 2 பர்சன் தான்டா நின்று கால் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலில் பேசுகிற ஒரு பர்சன் தான், ஹலோ எங்கப்பா, எங்கே இருக்கீங்க பாஸ்? அது வந்து அந்த பசங்க, அந்த சின்ன பசங்க 2 பேரை உன்னால் பிடிக்க முடியாது. இங்கே பாரு, அவங்க 2 பேரும் இல்லாமல் நீ வந்தான்னு வையன், என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஓ உயிர் மேலே உனக்கு பாஸ், கண்டிப்பாக நான் அவங்கள பிடிச்சிருவோம் பாஸ். இங்கே பாரு, அவங்க 2 பேரும் உயிரோடவோ உணமாவோ எனக்கு வேணும். இல்லைன்னு வையன், ஓன் உயிர் என் கையால் போயிட்டு ஓன் பணத்தை என் காலால் உதப்பேன், புரியுதா? பாஸ் புரியுது பாஸ், கண்டிப்பாக நாங்கள் அந்த பசங்களை பிடிச்சிருவோம் பாஸ். சொல்லாத, செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் பேசின பர்சன் அப்படியே காலை கட் பண்ண. இந்த பக்கம் ஒரு பர்சன் மூச்சு வாங்க அப்படியே ஓடி வந்து இப்போ கால் பேசின பர்சன் கிட்ட, பாஸ் நான் பார்த்துட்டேன் பாஸ், அங்கே இல்லை அவங்க 2 பேரும். ஏடா பேசிகிட்டு இருக்க? இப்போ மட்டும் நம்ம அவனை கொல்லலைன்னு வையன், நமக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கானே போட்டு தட்டு போயிட்டே இருப்பான். அவனை பற்றி தெரியுமா தெரியாதா? பாஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த 2 பசங்களும் இந்த பக்கம் தான் போயிருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓ கிளம்புங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் அப்படியே ஒரு பக்கமாக போக, இது எல்லாத்தையுமே அந்த 2 சின்ன பசங்க அங்கே நின்று அப்படியே கேட்டுட்ருக்காங்கடா. ஸோ அதில் அந்த பெரிய பையன் அப்படியே அந்த சின்ன பையனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க போனதுக்கு ஆப்போசிட் சைடில் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். ஸோ அந்த வழியில் ரொம்ப ஸ்பீடாக வந்த காரு அப்படியே இவங்களை மோதுற மாதிரி வந்துட்டு டக்குன்னு பிரேக் போட்டு அந்த காரில் வந்த பர்சன் அப்படியே அந்த காரை ஸ்டாப் பண்ண, ஐயோ யாருன்னு தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு, பசங்களா நீங்களா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், வேகமாக அவங்க வரலையில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பசங்களையும் அப்படியே காரில் ஏற்றிட்டு ரொம்ப ஸ்பீடாக அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கார் போயிட்டு ஒரு ஏர்போர்ட்டில் தாண்டா நிற்குது. ஸோ அந்த பர்சனும் அந்த சின்ன பசங்க 2 பேரையும் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கி ரொம்ப அவசரமாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. ஸோ அதில் ஒரு பையன் அப்படியே அந்த பர்சனோட கையை உதறி விட்டுட்டு, அங்கிள் எங்கே போக சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அவனுங்களை கொள்ளாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அங்கிள், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதோ இவனுக்காக தான் அங்கேருந்து நான் ஓடி வந்தேன். இவனை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவனுங்களை நான் கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது அந்த பர்சன் தான்டா, ஹே ஜேகே இங்கே பாரு, உன்னோட கோபம் எனக்கு புரியுது.
மிஸ்டர் ஜானும் மிஸ்டர் கிம்மும் அவங்களோட உயில் சொத்து பத்திரம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க மரண வாக்குமூலத்தையும் எனக்கு அனுப்புனாங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு இப்போது இங்கேருந்து கிளம்பு, சரியா? அங்கிள், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் இங்கேருந்து போக மாட்டேன் அங்கிள். அவனுங்களை கொல்லாமல் எப்படி என்னால் போக சொல்கிறீங்க? நான் போகவே மாட்டேன். இங்கே பாரு ஜேகே, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஆசை எல்லாம் என்னது, அது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லைனாலும் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டவனுங்களை பழி வாங்கவாது நீ கண்டிப்பாக உயிரோட இருக்கணும். அதுக்கு இப்போது இங்கே இருக்கக்கூடாது. இப்போது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. இதோ டிக்கெட், இது பாரிஸ்க்கான டிக்கெட். அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா டேயோட பெரியப்பா ஆரம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் நீங்கள் பாரிஸில் தான் இருக்க போகிறீங்க. இங்கே பாரு, இங்கே என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் உனக்கு எல்லாமே தகவல் சொல்லுவேன். ஆனால் அங்கே நீ ரொம்ப சேஃபாகவும் ஜாக்கிரதையாகவும் இரு. முக்கியமான விஷயம், உன்னோட ஸ்டடீஸை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணு, சரியா? இங்கே என்ன நடந்தாலும் அங்கிள் நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், ஓகே? அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்ல இப்போது நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஜேகே, என்னை நம்பு, இந்த அங்கிளை நம்பு, சரியா? அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லிவிட்டு அப்படியே குனிஞ்சு, டே அங்கிள் இங்கே பாருப்பா, இதுக்கப்புறம் பாரிஸ் நீங்கள் போகிறீங்க. இதோ ஜேகே இருக்கால, அவன் உன்னை பார்த்துப்பான். நீ ரொம்ப சமத்து பிள்ளையா சேட்டை பண்ணாமல் இருக்கணும், சரியா? சரி அங்கிள். எங்க 3 அங்கிளுக்கு பாய் சொல்லி பார்க்கலாம். 3 அங்கிள் பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் சொல்ல இப்போ நம்ம ஜேகே, அங்கிள் பார்த்து பத்திரமா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் ஜேகே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 அங்கிள் சொல்லிடுற. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா ஃப்ளைட்டுக்கு. ஸோ இப்போது ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டே குக் 2 பேரும் மாமா பசங்க, அத்தை பசங்க. இட் மீன்ஸ் நம்ம ஜேகேயோட அப்பாவும் டேயோட அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஜேகேக்கு இப்போ தாண்டா ஒரு 16 இயர்ஸ் ஆகுது. நம்ம டேக்கு இப்போ ஒரு 9 இயர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ டேக்குக்கோட அப்பா அம்மா 4 பேருமே உயிரோட இல்லை, அவங்கள கொன்னுட்டாங்க. அவன் தான் வில்லன். அவனோட நேம் ஜான், ஓகேங்களா? அந்த ஜான் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேகேயோட அப்பா டேயோட அம்மா இருக்காங்களடா, ஸோ அவங்களோட கசின் பிரதர் தான் இந்த ஜான், ஓகே? இப்போது அப்படியே கதையை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸை இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்டா. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜானை காட்டணும்னா அவன் நம்ம டேக்குக்கோட பேரண்ட்ஸை கொண்டுட்டு அதை ஆக்சிடெண்ட்டாக அப்படியே மாற்றிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்குக்கு 2 பேரையும் காணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துற. இப்போது நம்ம ஜான் வீட்டுக்கு அப்படியே போலீஸ் வராங்கடா. எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? இது ஆக்சிடெண்ட்டா இல்லை மர்டரா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கேட்க இப்போது அந்த ஜானும், எங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு பிஸ்னஸில் நிறைய எதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள யாராவது இப்படி பண்ணியிருக்கலாம், எனக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட. இப்போது அந்த போலீஸ் தாண்டா, சரி ஓகே சார், உங்களோட ஃபேமிலி லாயர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போது அங்கேருந்து மிஸ்டர் மோன் தாண்டா, சார் நான் தான் இவங்களோட ஃபேமிலி லாயர். ஓ மிஸ்டர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மிஸ்டர் ஜானோ இல்லை மிஸ்டர் கிம்மோ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா என்ன? இல்லை சார், அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதுவும் பேசலை. ஆனால் அப்படியே அவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த மொத்த சொத்தும் யாருக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஓயிலாக எழுதி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் மோனும் சொல்ல. ஓ இப்போது அந்த ஓயில் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸும் கேட்க, அது என்கிட்ட தான் சார் இருக்குது. ஓ அப்போது கொடுங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்ல. இப்போது மிஸ்டர் மூன் தாண்டா, சார் ஐம் ஸோ சாரி, அதை உங்களாலேயும் என்னாலேயும் நினச்ச உடனேலாம் பிரித்து படிச்சிட முடியாது. என்னோட ஹையர் அஃபீஷியலுக்கு முன்னாடியும் உங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு முன்னாடியும் பிரித்து படிக்க மட்டும்தான் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே சார், கண்டிப்பாக அதுதான் நல்லதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்த போலீஸும் அப்படியே எந்திரிச்சிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை யார் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம். இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் மிஸ்டர் ஜம்மூனும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. ஸோ இப்போது அவங்க போனதுக்கப்புறமா ஒரு 3 பேர் அப்படியே வந்துட்டு, பாஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியல பாஸ், நாங்களும் எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் அந்த பசங்களை தேடிட்டோம், எங்களால் கண்டுபிடிக்கவும் முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போது அந்த ஜான் தாண்டா, ஓ
அந்த 2 சின்ன பசங்களையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்களாம் அவரோட இருந்து இடா முதல்ல பிடுங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஸ்பாட் அவுட்டு. இப்போ அவன் தான்டா. ஏய், ஒரு வேலை சொன்னால் செய்கிறதுக்கு துப்பு இல்லை. உயிரோட இருந்து நீலாம் என்ன பிடுங்க போகிற? இங்கே பாருங்க, அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க 2 பேரும் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இங்கே இருக்க ஒருத்தனே உயிரோட விட மாட்டேன். புரியுதா? கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேரை அங்கேருந்து அப்படியே அனுப்பி வைக்க இந்த டே எப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அங்கே இப்போது மிஸ்டர் ஜானோட வீட்டில் நிறைய போலீஸும் நிறைய லாயர்ஸும் இருக்காங்க. இப்போது மிஸ்டர் மூன் தாண்டா, ஓகே சார், இப்போ நான் இதை படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்கே இருக்கவங்களும் ஓகே படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது மிஸ்டர் மூணும் அந்த ஓயிலில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மிஸ்டர் ஜான் அவரோட மொத்த சொத்தையும் மிஸ்டர் கிம்மோட வாரிசான டே பேர்லையும், மிஸ்டர் கிம் அவரோட மொத்த சொத்தையும் ஜியானோட வாரிசான ஜேகே பேர்லையும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இந்த கிம் ஜியான் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறது ஜியானோட பையன் ஜேகே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இப்போது அவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க, அதனால இந்த மொத்த சொத்தோட எல்லா இதையும் நம்ம மிஸ்டர் மூன் தான் டேக் ஓவர் பண்ணணும். ஜேகேக்கு 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பத்திரமா ஜேகே கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. ஸோ இதை அப்படியே மூன் படித்து முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல எல்லாரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்கடா. ஸோ இப்போது ஜான் தான், ஓ அப்படியா, அது எப்படி 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 உன்னோட சொத்து ஃபுல்லாக அவனோட பையனுக்கும் அவனோட சொத்து ஃபுல்லாக ஓ பையன் பேரில் எழுதி வச்சுருக்கியா? ஏய், இருக்கும்போது தான் என்னை போட்டு சாவடிச்சிங்கன்னு போட்டு தரனா இப்போவும் எனக்கு பிரச்சனையாகவே வந்து நிற்கிறீங்க. அதான் குடும்பத்தில் போட்டால் மொத்தமாக எல்லாரையும் போட்டு தள்ளணும். விட்டு வச்சுருக்கேல்ல 2, அதுக்கா இந்த ஒட்டுமொத்த சொத்தும் அது 2க்கா? விடவே மாட்டான். இந்த ஜான் இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த மொத்த சொத்தையும் நான் எடுத்துக்க தான் போகிறேன். ஏய் ஜேகே, டே, எங்கே போய் ஒழிஞ்சிக்க போகிறீங்க? எங்கே இருந்தாலும் தேடி வந்து போடுவேன். உங்களை கொல்லாமல் இந்த ஜான் ஓயவே மாட்டேன். இந்த மொத்த சொத்தும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். தேடி வரேன்டா, எங்கேயோ இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்தையும் தேடி வந்து போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஜானும் பேச. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம டெக்குக் சைடு காட்டினோன்னா அங்கே நம்ம ஜேகே தாண்டா ஹாரம் கூட சோஃபாவில் உட்காந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஆரமும், ஜேகே நான் பார்த்துக்கிறேன் சரியா, இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு, நீ இங்கே இருக்க போகிற, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் ஜேக்கையும் பேசிகிட்டு இருக்க, இப்போது அங்கே உள்ளேருந்து ஒரு பர்சன் தாண்டா அப்படியே வந்து, நீங்கள் பேசினது எல்லாம் போதும், அங்கே டே வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான், அவனை போய்ட்டு சமாதானப்படுத்துங்க, முடிஞ்சதை பேசி என்னப்பா பண்ண போகிறீங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த காஃபி கப்பை அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. அது வேறு யாரும் கிடையாதுல, நம்ம ஆரமோட ஹஸ்பண்ட் ஜின் தான். ஓகேவா, நம்ம ஆரம்க்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஒரு மேரிட் கப்பல். ஓகே, இப்போ நம்ம ஆரம் தாண்டா, எங்கள் பாரு ஜேகே, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், போயிட்டு டேயை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்ல, இப்போ நம்ம ஜேகேயும் சரி ஓகே ஆரம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் அப்படியே போகிறாங்கடா. பார்த்தா டே வந்து உட்காந்து அழுதுட்ருக்காங்க பெட்டில். இப்போ நம்ம ஜேகே அப்படியே டே முன்னாடி போயிட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு, ஹே டே, எதுக்கு அழுதுட்ருக்க? மாமா, அம்மா அப்பாலாம் எங்க மாமா, நம்ம இதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கோம், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஹே டே, எங்கே பாரு, என்ன பாரு, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, புரியுதா? மாமா என்ன சொல்கிற மாமா, அப்போ அம்மா அப்பாலாம்? இங்கே பாருடே, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு மாமா, நான் தான் உனக்கு எல்லாமே. அது வந்து மாமா, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா என்கிட்ட வா, அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா என்கிட்ட வா, நான் இருப்பேன் உனக்கு எப்போவுமே, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை சேவ் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இருக்க ஒரே இது. நீ நல்லா படிக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் உனக்கு கூடவே இருப்பேன், புரியுதா? மாமா அது வந்து இங்கே பாருட்டே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாட்டே ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு புரியுதா,
ஆ எனக்கு தெரியும் உனக்கு எதுவுமே இப்போ புரியாதுன்னு சொல்லிட்டு. இப்போது உன்னோட அம்மா அப்பாவும் சரி என்னோட அம்மா அப்பாவும் சரி நம்ம கூட இல்லை. எனக்கு நீ தான் எல்லாமே, உனக்கு நான் தான் எல்லாமே, புரியுதா? ஆ மாமா மாமா அது வந்து இங்கே பாருடே, நான் இருக்கேன்ல. ஆ நான் உனக்கு பிடிக்கும் தானே? ஆ மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று. பிடிக்கும்ல? அப்போது நான் சொல்கிறத நம்பு. ஆ இதுக்கப்புறம் நான் இருக்கேன் உனக்கு, நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆ சரி மாமா. இப்போ சாப்பிட்லாமா? ஆ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே டே கூட்டிக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு தாண்டா வர்றாங்க. ஆ பாரா, இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், வரவே மாட்டேன்ட்டா. ஓ மாமா சொன்னேன்னு வந்துட்டியா? அது வந்து அது ஹே சரி ஓகே, ரொம்பலாம் பயப்படாத, என்கிட்ட நீ ஃப்ரீயாக பேசு. என்ன நீ வேணா உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோ. உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு என்ன எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. ஏன் ஜின்னு கூட கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜின்னா? நான் உங்களை அப்படி கூப்பிடலாமா? கூப்பிடலாமே, நீ என்ன ஜின்னுன்னே கூப்பிடு. சரி ஓகே ஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம ஜின் அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே சாப்பிட்றாங்கடா. இப்போது ஜேகே வந்துட்டு டேயோட ரூமில் தான் எப்போவுமே தூங்குவாங்க, ஓகேவா? இப்போ நம்ம டே வந்துட்டு ஜேகேயோட லேப்பில் படுத்து அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே அவரோட ஒரு கையால் அப்படியே ஜேகேயோட ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே இப்போது ரொம்ப பயங்கரமாக ஒன்று யோசிச்சுட்ருக்காங்க. என் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஹேய் ஜான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் அம்மா அப்பாவே கொண்டுட்டு எங்கள் 2 பேர்த்தையும் இப்போது கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கியா? இங்கே பாரு, நான் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் உன் சாவு என் கையில் தான். உன்னை கொல்லாமல் நான் விடவே மாட்டேன்டா. என் டேக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் இப்போ ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை தேடி கண்டிப்பாக நான் ஒரு நாள் வருவேன்டா. அப்போது நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே யோசிச்சுட்டே அப்படியே டேயை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு நம்ம ஜேகேயும் அப்படியே டேக்கு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு படுத்துடுறாங்கடா. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக தி நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஆரம் தான், ஜேகே சொல்லுங்க ஆரம், இன்னைக்கு நீ ஸ்கூல் போகணும், ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆரம், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஸ்கூல்லாம் போக வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மாவோட ஆசை என்னன்னு உனக்கு தெரியும்ல. மிஸ்டர் மோனேக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அவங்களுக்காகவாது நீ நல்லா படிக்கணும் ஜேகே. எனக்கு புரியுது உனக்குள்ளே எவ்வளோ கோவம் இருக்குன்னு, உன்னை விட அதிகமாக எனக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா டேயோட அம்மா அப்பா எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த நாயை நாயை கூடவே இருந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கு. நான் கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆனால் இப்போது நீ கண்டிப்பாக உன் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்ல, ஆரம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இப்போ என் படிப்புலாம் தேவையே கிடையாது. என் அம்மா அப்பாவை கொண்டவங்களை நான் கையால் கொல்லணும். ஹே ஜேகே, எனக்கு புரியுது. மாமா சொல்லிட்டே, என்ன? எனக்கு பசிக்குது மாமா. ஓ பசிக்குதா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேக்கு ஃபுட்லாம் அப்படியே கொடுக்குறாங்கடா. ஸோ நம்ம டேயும் அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஆரம்தான், அவனுங்களை கொல்லாமல் விடவே மாட்டேன். ஹே ஜான், உன் சாவு என் கையில், கண்டிப்பாக நான் ஒரு நாள் கொல்லுவேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் அப்படின்னு நினச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம டே அவ்வளோ அழகாக சமத்து பிள்ளையாக சாப்பிட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், டே சொல்லு மாமா, இங்கே பாரு, நல்லா சமத்து பிள்ளையாக போயிட்டு படிக்கணும். ஓகே மாமா. யாரும் எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாது. யாராவது நான் கூப்பிடணும், இல்லை ஆரம்பண்ணா கூப்பிட்றாங்கனோ, எங்கேயாச்சும் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ போகக்கூடாது, சரியா? சரி மாமா, நான் யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போக மாட்டேன், யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். குட் பாய், இப்படி தான் இருக்கணும். சரி மாமா, இங்கே வாயேன். எதுக்கு? இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அவ்வளோ அழகாக ஜெக்கியோட கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சரி மாமா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்கடா. இப்போ நம்ம ஆரம்தான், இங்கே பாரு ஜெக்கி, உனக்கும் அட்மிஷன் வாங்கியாச்சு, இப்போ நீ ஹை ஸ்கூல் போய் தான் ஆகணும், புரியுதா? சரி ஓகே ஆரம், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் அப்படியே கிளம்ப. இன்றைக்கி தாண்டா நம்ம ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ அப்படியே போகிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஆட்டிடியூடாக போகிறாங்க, தனியாகவே இருக்காங்க. இப்போது அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்காங்கடா. அப்போது நிறைய பேர் சேர்ந்து ஒரு பையனை போட்டு ரொம்ப புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. ஹேய்
என்னடா நாங்களும் வந்ததுலேருந்து பேசுன்னு சொல்கிறோம், பேசவே மாட்ற. ஏன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு பேச்சை சொல்லி கொடுக்கலையா? ஹேய், இங்கே பாருங்க, உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. நான் அமைதியாக இருக்கும்போதே போயிருங்க. ஐயோடா, துறைக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஏதாவது அடிச்சதுங்க போல். அடிப்பேன் தான், கண்டிப்பாக அடிப்பேன். என்னை பற்றி இன்னும் சரியாக தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒழுங்கு மரியாதையாக போயிருங்க. ஓ சாருக்கு ரொம்ப தாண்டா கோவம் வருது. இருடா, சார் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மொத்த கிளாஸும் ஒரு பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஜேகே தாண்டா அவரோட கை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பெஞ்சில் அப்படியே அடிக்கிறாங்க. ஏய், என்ன என்ன சவுண்டுங்க? புதுசாக ஒரு பையன் வந்தா இப்படி தான் பொலி பண்ணுவீங்களா? இதோ பர்றா, நீ யாரு? நீ ஏன் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்துப்ப போல. என்ன உனக்கு அவன் சப்போட்டா? வா 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 வா, 2 பேரும் செஞ்சு எங்களை என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன்டா, வாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் போயிட்டு அப்படியே ஜேகே பிடிச்சிட்டு வந்து இழுத்து உட்கார வைக்க, இப்போ நம்ம ஜேகே, ஹே ஏற்கனவே எனக்கு காணில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு போயிடுங்க. எனக்கு இருக்க கடுப்புக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. பண்ணுப்பா பண்ணு, நீ பண்ணுறத பார்க்க தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹே, என்னை காப்பாற்றுற மாதிரி சீன் போட்டுட்ருக்கியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க மூட்டு போறியா? ஓ இங்கே பாரு, நான் உன்னை காப்பாற்றலாம் ஒன்று வரல, இவனுக்கு பண்ணுறது எனக்கு காண்டாக இருக்குது, அதனால வந்தேன். நம்ம வேணா சேர்ந்து இவனுங்களை பனிஷ் பண்ணலாமா? ஏன் நான் ஏன் உன் கூட சேரணும்? நானும் உன் கூட சேர முடியாது. ஓ இங்கே பாரு, உன்னை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் என் கேஸ் தான் சொல்லிட்டு. உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை தானே? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? எனக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏய், உன்னை பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன இவங்களை அப்படியே பேச விட்டுட்டு இப்படியே தான் இருக்க போறியா என்ன? நீ சொல்கிறதும் ஓகே தான், பண்ணிடலாமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பசங்க எல்லாருக்கும் செம்மையாக அடி விழுகுது. ஸோ இது அப்படியே அங்கே இருக்க பிரின்ஸிபலுக்கு போக, இப்போது பிரின்ஸிபல் தாண்டா இவங்க 2 பேரையும் அப்படியே கூப்பிட்டு வச்சு, ஏய் காலேஜுக்கு எதுக்கு வரீங்க? ரவுடித்தனம் பண்ண வரீங்களா? என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? காலேஜுக்கு படிக்க தானே வரீங்க? சார் நாங்கள் எதுவும் பண்ணல, அவங்க தான் எங்களை வம்பிழ்த்தாங்க. சார் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசுங்க. ஹே, ஏன்டா கேட்கணும்? இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, வந்த ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போட்டு திட்டிகிட்டு இருக்கான் அந்த பிரின்சிபல். இப்போது அங்கே ஒரு பர்சன் அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. என்ன இங்கே சவுண்டு? அது வந்து சார் நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன இங்கே சவுண்டு? அது வந்து சார் இங்கே பாருங்க. ஹே ஜேகே, யார் நீ? நானா? என்ன உனக்கு தெரியாதோ? யாரும் சொல்லலையோ? அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்க, நம்ம ஜேகே அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாங்க. யார் நீ? எவ்வளோ காமெடியாக இருக்க. உனக்கெல்லாம் யார் போலீஸ் கொடுத்தது? காமெடியாக இருக்குண்ணா? ஏய், நான் ஒரு போலீஸ் அப்படி பேசுனா? ஓ போலீஸா? ஆனால் உனக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் செட்டே ஆகலை. இங்கே பாரு, உன்னை காப்பாற்றலான்னு வந்தா என்ன இன்னே கலாய்கிறியா நீனு? என்ன கலாய்க்கிற மாதிரி இருந்தால் கலாய்க்க தான் செய்வாங்க. ஹேய், நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு வேஸ்ட்டு பீஸுன்னு. ஹேய், என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேறேன். நான் அப்படி தான். ஹேய் ஜேகே, என்ன பேச்சதெல்லாம்? ஆரம் நீங்களா? ஏய் இங்கே பாரு, இவன் பேர் ஜேஹோப். ஓ ஜேஹோப்பா? யார் இது? யாரா? இவன் தான் ஜின்னோட தம்பி. ஓ ஜின்னோட தம்பியா? ஓகே இல்லை, பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, அதான் கலாய்ச்சி விட்டேன். இங்கே பாரு, பெரியவங்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே ஆரம், இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம ஹோபி தான், ஏய் எதுக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது என்ன பிரச்சனை? ஆரம் சார் நீங்களா? என்ன ஸ்கூலுக்கு டொனேஷன்லாம் கரெக்டாக வந்துடுது தானே? ஆமாம் சார், கரெக்டாக வந்துடுது சார். ஓ இவனா எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? அது வந்து சார், ஆரம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஹே ஜேகே, என்ன ஆரம் இந்த மாதிரிக்கெலாம் எடுத்துக்கலாம்? நீங்கள் வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப சீன் காட்டலாம் பிடிக்காது. என்னோடய பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், அதுதான் எனக்கு பிடிக்கும், ப்ளீஸ் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆரம் இவனை காப்பாற்ற என்னை கூட்டி வந்த, இதுக்கப்புறம் இவனை பேச்சில் வந்து என்னை கூப்பிட்டேன், உனக்கு அவ்வளோதான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு அப்படியே ஆரமோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், எங்கே பாருங்கள் பிரின்சிபல், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கலாய்ச்சாங்க,
அவனுங்களை போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்னை பனிஷ் பண்ணுங்க. இப்போது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேவேஜாக கெத்தாக சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்ப இப்போது அவனுக்கு பக்கத்தில் என்ன ஒரு பர்சன் அப்படியே பிரின்சிபலை பார்த்து முறைச்சிட்டு அவனும் அப்படியே போயிடுறாங்க. இப்போது உன் பேர் ஜேகேவா? ஆமாம், என் பேர் ஜேகே ஜங்குக், ஜான் ஜங்குக். ஓ இவன் பேர் ஜமன். ஓ ஆமாம், யார் நீனு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஹாய் ப்ரோ, நான் ஜமன், இவனோட லவ்வர். ஓ லவ்வரா? ஏய் உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. லவ்வர் தான் உனக்கு? இருக்கனே என்னவா 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஓகே ஆல் தி பெஸ்ட். ஆமாம் நீங்கள் ஜேகே? ஓ ஜேகேவா? ஓகே இவங்க வா போகலாமா? வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமன் அப்படியே இவங்க பிடிச்சி இழுத்துட்டு போக ஆக்சுவலாக நம்ம இவங்கேயும் ஜமனும் கப்புள்ஸ்டா. ஓகேவா? ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் ஆக இப்போது அப்படியே நம்ம ஜேகேயோட வீட்டில் தாண்டா காட்டுறோம். அங்கே நம்மகிட்டே மாமா 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 எங்கே இருக்க நீனு? ஏய் இங்கே தான் இருக்கேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? மாமா இங்கே வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கூப்பிட இப்போ நம்ம ஜேகே அப்படியே அங்கேருந்து வர்றாங்க. மாமா இந்த ஷூலாம் கழட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி ஓகே நான் கழட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எவ்வளோ அழகாக நம்ம டேயோட காலில் இருக்க ஷூலாம் அப்படியே ரிமூவ் பண்ண அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது தெரியுமா. ஏய் என்னாச்சு? இன்றைக்கி எப்படி போச்சு ஸ்கூலு? மாமா இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களே. ஓ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? ஆமாம் மாமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சரி ஓகே சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டல? ஆமாம்மா நான் தான் சேஃபாக வந்துட்டேனே. நான் யார்? ஜேகேவோட ஆளாச்சே, அப்புறம் எப்படி நான் பயப்படுவேன்? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேனே. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டேன். ஓ அப்படியா? நீ ஜேகேவோட ஆளா? ஆமாம் நான் ஜேகேவோட ஆள், அப்படி தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அவ்வளோ க்யூட்டாக சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயை கூட்டிகிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ஆரம்தான். ஹே ஜேகே என்ன ஆரம் சொல்லுங்கள். இல்லை அந்த ஜானை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். டே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே நான் இன்றைக்கி காலேஜ் ஸ்கூல் போனேன்ல. ஆமாம் போனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி தான் நான் ஆரம்பிக்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நீ கிளம்புறியா? சரி ஓகே நான் கிளம்புறேன் அண்ணா, நான் போகிறேன். சரிட்டே போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுற. இப்போ நம்ம டேயும் போயிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? இங்கே பாரு, அந்த ஜான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஏனும் தெரில. நீங்கள் இருக்க இடம் அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியல, இதுக்கப்புறம் தெரியவும் தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறத அவன் சுத்தமாக மறந்துட்டான். ஸோ கண்டிப்பாக அவன் அவனை தேடி இங்கே வரவே முடியாது. அப்போது அவன் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆமாம் கண்டிப்பாக அவன் அவங்கள தேடி இவ்வளோ தூரமாக வரமாட்டான். இருந்தாலும் நீ சேஃபாக இருந்துக்கோ, புரியுதா? ஆரம் என்ன நான் பார்த்துப்பேன். என்னோட பயம் எல்லாமே டேக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டே எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி எதுவுமே டேக்கு தெரியவே கூடாது. எப்போவுமே அவன் இப்போ எப்படி ரொம்ப நல்ல பையனா எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக அவனோட லைஃப் போகுதோ அதே மாதிரி அவன் சாகிற வரைக்கும் இருக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் என்னோட போகட்டும், புரியுதா? எனக்கு புரியுது ஜேகே. ஜேகே சொல்லுங்க ஜின். டே உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கா ரொம்ப நேரமாக, போறியா? ஓகே ஜின் நான் கிளம்புறேன். ஆரம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போக அந்த பக்கம் நம்ம டே தாண்டா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஹே டே என்னாச்சு உனக்கு? மாமா ஒன்றும் இல்லை, எனக்கு உன் கூடவே இருக்கணும், இங்கே வாயேன். என்னாச்சு டே, இங்கே வா மாமா அப்படின்னு சொல்லல. இப்போ நம்ம ஜேகே போயிட்டு அப்படியே டே பக்கத்தில் உட்காந்துக்க. மாமா நான் உன் மடியில் படுத்து தூங்குவா? ஹே இது என்ன டே கேள்வி, படுத்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜேகேயோட மடியில் படுத்துக்கிட்டு இப்போது ஜேகேயை பார்த்து, மாமா ஓ மடியில் படுக்கும்போது எனக்கு அம்மா மடியில் படுத்துக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியா? ஆமாம் மாமா, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹே டே அதான் சொல்லியிருக்கேன்ல நான் இருக்கேன் உனக்கு. நான் உன்னை ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுவா மாமா? அம்மாவா? சரி கூப்பிட்டுக்கோ, உனக்கு எப்படி தோணுதோ அப்படின்னு என்னை கூப்பிட்டுக்கோ. மா சொல்லுட்டே. அப்பா சொல்லுட்டே.
மாமா இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை அம்மா கூப்பிடுவேன், அப்பா கூப்பிடுவேன், மாமா கூப்பிடுவேன், எல்லாமே கூப்பிடுவேன். சரியா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே என்னை கூப்பிட்டுக்கோ. இப்போ தூங்கு, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல. ஆமாம் இல்லை, சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக தூங்குறான். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போது எந்த பக்கம் காட்டினோன்னா, ஏய் என்னாச்சு, அவன் இன்னைக்கு கிடப்பானா மாட்டானா? இங்கே பாருடா டேய், ஒன்னெல்லாம் ரைட் ஹேண்டு சொல்லி கூடவே வச்சுருக்கேன் பார்த்தியா? இப்படி இப்படி மிதிச்சே சாவடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அவன் எங்கே இருக்கான்? இங்கே பாருங்க பாஸ், எனக்கு சத்தியமாக தெரில பாஸ். நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் பாஸ். பாஸ் 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 எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். வலிக்குதா? வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த ஜான் அப்படியே ஒரு பர்சனோட ஹெட்லேயே காலை வச்சு ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்திட்டு இருக்கான். அந்த பர்சன் ரொம்ப வலித்தாங்க மூலமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன், பாஸ் 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 ஒரு நிமிஷம் ஏய் என்ன என்ன? இல்லை பாஸ், அவங்க கண்டிப்பாக இந்த ஊரில் இல்லவே இல்லை பாஸ். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், அவங்க இந்த ஊரில் இல்லை, கண்டிப்பாக வேறு எங்கேயோ தான் இருக்காங்க. என்னடா சொல்கிற? அந்த மூன் அவன் தான் எங்கேயோ அனுப்பி வச்சுருக்காங்க 2 பேர்த்தையும். அந்த மூன் அவனையும் போட்டு தள்ளிருக்கணும், விட்டுட்டேன்ல. காண்டா இருக்குடா இப்போ எனக்கு. மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருந்தேன் ஏன் இப்போ எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கும். இப்படி ஒருத்தனா எனக்கு அப்புறம் நான் எப்படி தான் முடிக்க போகிறேன்னு தெரில பாஸ். மூணை போடுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. என்னடா பயங்கரமா அப்படியே பில்டப்லாம் கொடுக்குற? பாஸ் இது பில்டப்லாம் இல்லை பாஸ், அவன் போலீஸ்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். எப்படியா இருந்தாலும் நீங்கள் பண்ண எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அவனை ஏதாவது பண்ண போயிட்டு அவன் போலீஸ்கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா நம்ம தான் மாட்டிப்போம். அதுவும் கரெக்டு தான். இப்போது அந்த மூணை விட்டுடா. ஓகே அந்த மூணை விட்டுரு. இப்போது எனக்கு அந்த ஜேகேயும் டேயும் வரணும். அவனுங்க 2 பேரும் எங்கே இருக்கானுங்க? பாஸ் இப்போ தான் நான் ஒரு ஏர்போர்ட்லையா யாராவது போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவேன் பாஸ். கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு வையேன், இதோ என் கையில் இருக்கு பாரு, போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜான் பேசிகிட்டு இருக்க. அப்படியே நம்ம டேக்குக் சைடு வந்தோன்னா அவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்குடா. நம்ம அவரோட ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம டேக்கு அம்மா அப்பா மாமா எல்லாருமே நம்ம ஜேகே மட்டும்தான். அவன் அவ்வளோ அழகாக நம்ம டேயை பேம்பர் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ லவ் கொடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஒன் டே வந்துட்டு நம்ம ஜேகே வந்து ஸ்கூலில் இருக்காங்க. ஹே ஜேகே, என்ன சுகா சொல்லு. இல்லை நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்க போகிறேன் சொல்லு. நீ லவ் பண்ணுறியா? லவ்வா? எதுக்கு அப்படி கேட்டுட்ருக்க? இல்லை உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க, உன் பின்னாடியே இத்தனை பொண்ணுங்க சுற்றுறாளுங்க, ஏன் யாரையுமே லவ் பண்ணல? எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அதனால எனக்கு யாரும் தேவையில்லை. லவ் பண்ணுறியா? லவ்லாம் இல்லை, அவன் தான் எனக்கு எல்லாமே. லவ்னா ரொம்ப சின்ன வார்த்தையாக இருக்கும்ல, எனக்கு எல்லாமே. நான் வாழ ஒரு ரீசனே அவன் மட்டும்தான். அப்படியா? ஆமாம், என்னோட அத்தை பையன் அவன்தான் இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமாவும் இருக்கான். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் நான் சேவ் பண்ணி ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பையன் அவன் மட்டும்தான். என் லைஃப்பில் நான் எப்போவுமே அவனை மிஸ் பண்ணிடவே மாட்டேன், மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் யூங்கியும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இப்போது நம்ம அப்படியே ஸ்கூல் முடித்து வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம ஆரம் தான் பிக் பண்ணுவார், இன்றைக்கி அவர் வரல. ஸோ நம்ம அப்படியே கேட்கிட்ட நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜேகே ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்கடா. ஸோ இப்போது நம்ம ஜேகேயோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. இப்போது நம்ம ஜேகே என்ன அனு நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யார்? ஜேகே. யார்? ஓ ஜேகே நீதானா? மாட்டிக்கிட்டியா? என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? என்னடா போய் ஒளிஞ்ச? எவ்வளோ சப்பையா அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட? ஹே யார் நீ? நானா? அதுக்குள்ளேம்மா என்னை மறந்துட்ட? நீ அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னை மறக்க மாட்டியே. இங்கே இருக்கும்போது அவ்வளோ தொல்லுவேன்,
ஆ எப்படி எப்படி என்ன மறந்த? ஹே ஜான், நீயா? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? ஆ ஏய், உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை பொடிவாண்டு. ஆ பொடிவாண்டா? யாரை பார்த்துடா பொடிவாண்டான்னு சொல்கிற? நீ தான் பொடிவாண்டு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க போல நீயும் அந்த டேயும். ஹே, என்ன பேசிகிட்டு இருக்க? டேயை பற்றி இதுக்கு நீ பேசுகிறா? அவனை பற்றி பேசலாம், உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பேசணுன்னு வையன் கத்தி எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பாடுறா எப்படி சொல்கிறாருன்னு. அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க நீனு. உன் அப்பானை முடிச்சு விட்ட போய் உன்னே முடிச்சு விட்ருக்கணும். தப்பிச்சிட்ட. ஆனால் கண்டிப்பாக அவனை முடிக்காம நான் விடவே மாட்டேன்டா. நீ என்ன முடிக்கிறியா இல்லை நான் ஒன்றை முடிக்கிறேன்னு பாப்போமே. உன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்ச எனக்கு நீ எங்கே இருக்குன்னு தெரியாதா என்ன? ஹே, என்ன பேசுகிற? நீ எங்கே இருக்க? ஓ உத்தமா ஒத்திரன், உன்னோட உயிர், உன்னோட எல்லாமே அவன் எங்கே இருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும். ஹே, இங்கே பாரு, என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், ஓ டே இன்னொரும் ஸ்கூல் முடிச்சிருப்பான் தானே? அது வந்து என்ன ஜேகே இவ்வளோ நேரம் அப்படி பேசுனா இப்போ என்ன வாஷ்லாம் தடுமாறுது? ஹே, இங்கே பாரு, என் டேக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுங்க, ஏன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க, என்கிட்ட வா, என்ன நாள் பண்ணும். என் டே மேலே மட்டும் கையை வச்சன்னு வையன். ஓ, அவ்வளோ பிடிக்குமா உனக்கு அவனை? இங்கே பாரு ஜேகே, உன்னை கஷ்டப்படுத்தினா உனக்கு வலிக்காதுடா. அவனை தொட்டோன்னா பதறதில்ல, உனக்கு பதறதில்ல, வலிக்குதில்ல. வலிக்கட்டும். உன்னை தொட்டா உனக்கு வலிக்கிறத விட அவனை தொட்டா உனக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா உன்னோட உனக்கு அவன் தானே முக்கியம். இங்கே பாரு, உன்கிட்ட வெட்டியாக பேசிட்டுருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசி டைம் பேசிகிட்டு இருக்க சத்தியமாக எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வர்ற, புரியுதா? ஹே, இங்கே பாரு, ஏய் பேசிகிட்டு இருக்கேல்ல, பெரியவங்க பேசும்போது அமைதியாக கேட்கணும். இப்போது நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு இன்னும் 10 நிமிஷத்தில் நீ வரலன்னு வையன், ஓன்ட்டே அதாவது உன் உயிர் அவன் மயிரே போச்சுன்னு கொன்று போட்டு போயிட்டே இருப்பான். வந்து புறக்கிட்டு போவேன். ஹே, இங்கே பாரு, என் டேக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையன். என்னடா இவன் பேசிட்டே இருக்கானே தவிர வர மாட்டானே. தடே போய்டா, நான் வரேன்டா. எங்கடா வரணும்? என் டேக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையன். இங்கே பாரு ஜான், உன் சாவு என் கையில் தான்டா. வா, இப்போ கூட என்ன மாசா டைலாக் பேசுகிறான்டா இவன். குழந்தை பிள்ளை மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். ஹே, இங்கே பாரு, யார் குழந்தை பிள்ளை? இங்கே இன்னும் 10 நிமிஷத்தில் நீ அனுப்புகிற அட்ரஸுக்கு நான் வருவேன். என் டேக்கு மட்டும் ஆச்சுன்னு வையன். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இங்கே காலை கட் பண்ண இப்போது ஆரம்க்கு தாண்டா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆரம் டிரைவில் இருக்கிறதுனால கால் எடுக்கவே இல்லை. ஆரம் காலை எடுங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஆரம் காலை எடுக்கலை. இந்த பக்கம் நம்ம ஜென்னுக்கு தான் கால் பண்ணுறாங்க. நம்ம ஜென்னு பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் எடுக்கலை. யாரும் எனக்கு தேவையில்லை, நான் போகிறேன். என் டே காப்பாற்ற நான் போகிறேன். டே, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ உனக்கு எதுவுமே ஆகாது. உன்னை நான் பார்த்துப்பேன். ஏன்னா நான் தாண்டா உனக்கு எல்லாமே. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அவசரமாக கிளம்பிகிட்ருக்காங்க. அப்படியே ரன்னிங்லே ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த குடவுனை அப்படியே ரீச் பண்ணுறாங்க. அது ரொம்ப பழசா பால் அடைஞ்சு போயிருக்கு. இப்போது அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பெருசாக ஒரு மூச்சு விட்டுட்டு ஜேகே அப்படியே உள்ளே போகிறாங்க. டே எங்கே இருக்க? டே இருக்கியா? டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி சவுண்ட் போட்டுக்கிட்டே போகிறாங்க. இப்போது பரவாயில்லே, எப்படி 10 நிமிஷம் டைம் கொடுத்தேன், 8 நிமிஷத்தில் வந்து நிற்கிறியப்பா. ஓ, என்ன இவ்வளோ மூச்சு வாங்குது? அவ்வளோ அவசரமாக ஓடி வந்தியா? ஹே ஜான், இங்கே பாரு, டே எங்க? டே ஏய், என்னடா என்ன அவ்வளோ பிடிக்குமா அவன் உனக்கு? இங்கே பாரு, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. டே மேலே கையை வச்சன்னு வையன். ஏய், என்னடா? என்ன? இங்கே பாரு, டேக்கு நான் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா நான். இங்கே பாருங்க தம்பி, குழந்த மாதிரி பேசு. என்ன விட்டா ஓவரா பேசிகிட்டு இருக்க?
அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்தியே, உன்னை யார் காப்பாற்றுவான்னு யோசிச்சியா? அப்படிங்கிற மாதிரி அந்த ஜான் கேட்க, இப்போ ஒரு பர்சன் அப்படியே ஒரு பெரிய ராடு எடுத்து ஜேகேயோட தலையிலே அடிச்சிடுறாங்க. ஜேகே அங்கேயே அப்படியே விழுந்துடுறாங்கடா. ஓகேடா, இந்த பாட்டை நான் எங்கேயே ஃபினிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சூன் போல் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ப்ளீஸ் யாரும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கடா. இப்போது நான் அப்படியே கிளம்புறேன். பாய் ஆமேஸ், சனாமிதா.